நமக்கு பக்கத்து ஸ்டேட் தான் கேரளா. அங்க ஓணம் ரொம்ப சூப்பரா கொண்டாடுறாங்க. ஏன் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கொண்டாட்டங்கள் நடக்க மாட்டேங்குது எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்குப்பா ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப. அந்த கோலம் போட்டு அவங்க எல்லாம் அந்த ட்ரெஸ் அப் பண்ணி இனிமே எந்த ஸ்டேட்டு கேரளா எந்த முதல்வர் விடி சதீசன் அப்படின்னு சொல்லலாமா? அந்த மாதிரி நிறைய பேர் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்களே. ஆமா, எல்லாருக்கும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள், மிலாது நபி வாழ்த்துக்கள். ஆமா, எல்லாருக்கும் அந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஆமா, இப்ப இருந்து இந்த பண்டிகைகள் ஸ்டார்ட் ஆகும். நம்ம இதுல பாக்குறப்ப சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் தீபாவளின்னு வருஷக்கட்டியும் வந்து நிக்குது. ஆனா இந்த பண்டிகைனாலே நமக்கு என்ன முதல்ல ஞாபகம் வரும்? ஸ்வீட் எடுத்து கொண்டாட தான் ஞாபகம் வரும் நமக்கு. மத்திய அரசு நீ ஸ்வீட் எடுத்துருவ, சுகரை போட்டுரு, அதுக்குள்ளார பெட்ரோலை முதல்ல போட்டு மைலேஜ் எடுத்துருவ அப்படின்னு வேற ஒரு பக்கம் சொல்றாங்க. சோ இப்ப வந்து அப்படிதான் இருக்குது நாட்டோட நிலைமை. விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. ஒரு ஸ்வீட் எடுத்து கூட நிம்மதியா ஊட்ட முடியாது போல தெரியுது. ஆமா, தீபாவளிக்கு ஸ்வீட் சாப்பிட முடியாது, கிறிஸ்துமஸுக்கு கேக் வெட்ட முடியாதுங்கிற நிலைமை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, பன்னீர் சோடெல்லாம் 10 ரூபா வித்துட்டு இருந்ததுப்பா, அந்த வேலை ஏத்திட்டாங்க. ஆமா, அதுலயும் போடுறோம்ல சக்கரை. இதெல்லாம் யாருக்கு சுமைனா மக்களுக்கு சுமை. ஆனா ஒருத்தர் ரொம்ப ஜாலியா இருக்கதான் சொல்றாங்க. யாருங்கிறத ஷோக்குள்ள போய் பாப்போமா? வெல்கம் டு தி பெர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். கண்விழி தேன் அவன் காணவில்லைங்கிற மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்துல நேத்து ஈவினிங்க்கு மேல வந்து பேசியிருக்காரு கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு. நேத்து சட்டமன்றம் நைட்டு 7 மணி வரைக்கும் போகுது. ஆமா, காலையில 9:30 ஆரம்பிச்சது 10 மணி நேரம், 7:15 வரையும் போயிருக்கு. இதெல்லாம் வரலாற்றுல ரொம்ப அதிக நேரம்லாம் நடந்துகிட்டு இருக்கு வர வர. ஆமா, ஆக்சுவலி நம்ம பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மக்கள் பிரச்சனைங்க வந்து பேசுங்க, அதிகாரிகள் நோட்ஸ் எடுங்க, முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுங்க, அப்பதான் வளம் மிக்க தமிழ்நாட்டை உருவாக்க முடியும் தான் நம்ம எதிர்பார்க்கறது. அதுலயும் கனிம வளம் மிக்க தமிழ்நாடு உருவாகுமா இவர் சொல்றதெல்லாம்? இது பார்த்தா ஒரு 10-12 மலை காணாம போயிடுச்சு, காணாமல் போன மலைகள் பட்டியல வாசிச்சிருக்காரு அவரு. ஆமா, பழைய போட்டோ இது முன்னர், இது அப்புறம் எடுத்தது. ஆமா, ஆஃப்டர் பிஃபோர்ங்க மாதிரி போட்டிருக்காரு அவரு. பிரம்மரிஷி மலை பெரம்பலூர்ல இருந்திருக்கு. 3 ஏக்கர் நிலப்பரப்புல 25 மீட்டர் உயரம் இருந்திருக்கான். அந்த மலை வந்து காணாம போயிடுச்சான். அதோ இருக்கு பாரு அந்த மலை, அதை சாணா பிடிக்கணும்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க போல. அடுத்து செங்குன்ன மலை, இது வந்து 2026 முதல் காணவில்லைங்கிறாங்க. 2026 இவங்க ஆச்சுதான் வந்திருக்கு. மேபி ஜனவரி டு மார்ச் அது வரையும் காணாமாமா, ஏப்ரல்ல காணாமான்னு தெரியல. 7 ஏக்கர் பரப்பளவு 20 மீட்டர் வந்து வெட்டி எடுத்துறாங்கன்னு வந்து சொல்றாரு. சர்க்கரை பீர் மலை மதுரையில இருந்திருக்கு. 2003 இருந்து காணாம போயிடுச்சுங்கிறாரு. 7.5 ஏக்கர் நிலமாங்க. அதே மாதிரி கொண்டையாம்பட்டி கிராமம் குன்று இருந்திருக்கான் மதுரை மாவட்டத்துல. 2021 இருந்து காணாம 5 ஏக்கர் நிலங்கிறாரு. அதே மாதிரி ஆம்பூர்பேட்டை கிராமம் குன்று திருப்பத்தூர் பக்கத்துல இருக்கு. 2024 இருந்து காணல, 2 ஏக்கர் வெட்டி எடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி அனந்தலை மலை ராணிப்பேட்டையில இருக்கு. 1998 இருந்து காணாம போயிடுச்சுங்கிறாரு. இந்த மாதிரி அடுக்கடுக்கா வந்து குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அவரு. மலையே காணாம போயிடுச்சு தமிழ்நாட்டுலங்கிறாரு. நம்ம கிணத்த காணாங்கிறத காமெடிக்கு பார்த்துருக்கோம். உண்மையாலுமே ஒரு மலையே, ஒரு மலை இல்ல, 10க்கும் மேற்பட்ட மலையே பல்வேறு மாவட்டங்கள்ல காணோங்கிறத தமிழ்நாடு சட்டமன்றத்துல கனிமவளத்துறை அமைச்சரே சொல்றாரு. அப்படின்னா இது 2 ஆட்சியாளர்களுமே மலையை காணாம போட்டிருக்காங்க, காணாம ஆக்கியிருக்காங்க. ஆமா, நம்ம போகும்போதே வந்து நம்ம பல இடங்கள்ல பாக்குறோம். அப்படி ஹைவே எல்லாம் போகும்போது மலையை வந்து அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து வளங்கள் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதுவும் கொடுக்கப்பட்ட அனுமதிக்கு தாண்டியும் நிறைய சுரங்கங்கள்ல கனிமங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல நிறைய முறைகேடுகள் நடக்குது. இது சட்டமன்றத்துல சொன்னா மட்டும் போதாது, நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசு அதை எடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நடவடிக்கை எடுக்கணும். இப்ப இவங்க சொல்றாங்க இவங்க ஆட்சியில் எந்த மொழியும் காணாம போயிடக்கூடாது, குற்றச்சாட்டு மட்டும் தான் வைப்போம், பட் நாங்களும் எடுப்போம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஆமா, நீங்க நடவடிக்கை தான் எடுக்கணும், மலையை எடுத்துடக்கூடாது. அதனால என்ன பண்றாங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இந்த சட்டமன்றத்துல நேத்து நம்ம சொல்லியிருந்தோம், காரசாரமா விவாதம், மக்கள் பிரச்சனை ஒரு பக்கம் போனாலும் அவங்க சொந்த பிரச்சனை வரையும் உள்ள போயிடுச்சு. ஒரு பக்கம் ஜி ஸ்கொயர் மருமகன் அப்படின்னாங்க, இன்னொரு பக்கத்துல இருந்து லாட்டரி மருமகன், இப்படியான வார்த்தைகள் வந்து சபாநாயகருமே ரொம்ப பர்சனலா போறது வருத்தத்துக்குரியதா இருக்குன்னு பேசியிருந்தாரு. குடும்பத்துக்குள்ள எல்லாம் போறது, வெளியே வந்து அதிமுக எம்எல்ஏ லீமா காணோங்கிறது, ஆமா அதெல்லாமும் இருந்தது. இப்ப லீமா ரோஸ் மார்டின் அவங்க வந்து வெளியே வந்து செய்தியாளர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
என் கணவரை பத்தி முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு எதுக்கு தேவையில்லாம பேசுறாரு, நாங்க லாட்டரி தொழில் தான் பண்றோம், நாங்க வியாபாரம் பண்றோம், ஆனா எங்க பண்றோம்னா வெளி மாநிலங்கள்ல பண்றோம், அரசுக்குரிய வரியை செலுத்திட்டு தான் நாங்க பண்றோம், ஜிஎஸ்டி வேற கட்டுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க தேவையில்லாம அதெல்லாம் பேசக்கூடாது. என்னோட சன்னின்லா எப்போ அந்த லாட்டரியில இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டாரு, தேவையில்லாம அதெல்லாம் எதுக்கு இழுத்து சட்டமன்றத்துல பேசுறீங்க, அது நாகரிகமா இல்லைன்னுலாம் வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சட்டமன்றத்துல வந்து ஒரு விவாதம் நடந்தது. ஆஸ்டின் வந்து திமுக சார்பில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதெல்லாம் சரிஞ்சு போச்சு தொழில் முதலீடுகள்லாங்கிற மாதிரி பேசி அவர் சொல்ல, அதுக்கு வந்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, அதாவது இணையதளத்தில் வர செய்தி, இணையதள பத்திரிகை ஒன்று இருக்கு, அதில் வர செய்தியெல்லாம் வந்து காசு கொடுத்தா என்ன வேணா எழுதுவாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அதை வச்சுக்கிட்டு இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, அது முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பத்திரிகைகளை வந்து இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க, இது பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரானதுங்கிற மாதிரி அவர் நிறைய கருத்துக்களை சொல்ல, சபாநாயகரும் வந்து அதை பற்றி பேசியிருந்தாரு. எல்லா பத்திரிகை மேலேயும் இங்கே உள்ள இவங்களுக்கு வந்து மரியாதை இருக்கு எம்எல்ஏக்களுக்கு, பட் பத்திரிகையில் வந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இங்கே பேச வேணாம்னு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியே இந்த அவையிலெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்காட்டினாரு. ஸோ பத்திரிகைகளை பற்றின ஒரு விவாதம் சட்டமன்றத்தில் வந்து நடந்திருக்கு. ஓகே. அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேவையில்லாம கூச்சல் குழப்பங்கள்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிபிஎம்மோட தலைவர் சண்முகம் வந்து சொல்லியிருக்காரு, மக்கள் பிரச்சனையை பேசுங்க, எங்க எம்பிக்கள் பாருங்க மக்கள் பிரச்சனையை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க, யார் சட்டப்பைக்குள்ள யார் இருக்குலாம் பேசுறாங்க, அப்படிலாம் பேசுறது இல்லை, அதெல்லாம் தேவையில்லாத நடவடிக்கை அப்படிங்கிறாரு. கரெக்ட் தான், கொலாயடி சண்டையெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப கரெக்டான வார்த்தை தான் பயன்படுத்துறாரு. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்றப்ப சிபிஎம் சிபிஐ எம்எல்ஏக்கள் ரொம்ப கரெக்டா பேசுற மாதிரி இருக்கு. அதை தாண்டி தான் சப்ஜெக்ட் பத்தி தான் பேசுறாங்க, மக்கள் பிரச்சனை பத்தி தான் பேசுறாங்க. சௌமியா அன்புமணி சில சமயம் ரொம்ப சூப்பரா வந்து பேசுறாங்க. சபாநாயகர் கேட்க வேணாம், இதோட நம்ம அவார்ட்லாம் கொடுத்துருந்தோம் ரியல் நாட்டாமே அப்படின்னு. மற்றபடி சில பேர்லாம் பேசுற வேணுங்கன்னே அம்புழுக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பா நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் வந்து அஜெண்டாவோட வந்து டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில வந்து இருக்கு. இந்த சைடு சில அமைச்சர்கள் அப்படி பண்றாங்க, அந்த சைடு திமுக உறுப்பினர்கள் சில பேரும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க. அதிமுகக்குள்ள அவங்களே பண்ணிக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை, நீங்க அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வருது. இருந்தா கூட எடப்பாடி பழனிசாமி ஏனுங்கன்ட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ற அவளை பேசுறதுக்கு அது கூட எதிர்கட்சி தலைவர்கிட்ட இல்லைன்னு தான் வந்து தோணுது. டென்ஷன் பண்ணா கூட சபாநாயகர் கூட இதெல்லாம் பேசி என்ன போகுதுங்கிறப்ப கூட சில முக்கியமான விஷயங்கள்லாம் கூட எடுத்துட்டு வராரு எடப்பாடி வந்து. கவன ஈர்ப்பு தீர்மானம்ல அதிமுக சில முக்கியமான விஷயங்களை எடுத்துட்டு வராங்க. அது தவிர்க்க முடியாத ஒரு சட்டமன்ற கட்சியா தான் அதிமுக இன்னுமே சட்டமன்றத்துக்குள்ள செயல்படுறாங்கிற மாதிரி சில விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படிங்கிறது வந்து சாட் ஜிபிடி சொல்லியிருக்கான். அது யாருன்னா நான் தான் அப்படின்னு சொல்லி பிரேமலதாவே சொல்ல முடியாதுல்ல, அதனால நீ தம்பி நீ என்ன சொல்லுப்பா நான் ஒன்னு சொல்றேன்னு பேசிக்கிட்டாங்க போல. பத்திரிகையாளர்கள் கிட்ட பாருங்க, சாட் ஜிபிடில பெஸ்ட் பெர்ஃபார்மர் லேடிஸ் எம்எல்ஏல பிரேமலதா அவங்க பேர் தான் வருது அப்படின்னு சுதீஷ் வந்து சொல்றாரு. போட்டு பார்த்துருக்காரு போல. அப்ப அந்த டைம்ல வந்துச்சா என்னன்னு தெரியல, நம்ம போட்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்களா இவங்கிற மாதிரி ஒரு பேர் வருது, லீமா ரோஸ் மார்டின் அப்படிங்கிறது வருது. நம்ம அதிகம் சட்டமன்றத்துக்கு வெளியில அவங்க பேசிக்கிட்டு தான் நம்ம பார்த்தோம், வெளியே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அது சாட் ஜிபிடி ஏதோ கன்ஃபியூஸ் ஆகி ஒரு 5 எம்எல்ஏ பேர் சொல்லுது. ஆனா அதுல வந்து பிரேமலதா பேரும் இல்ல, மக்கள் பரவாயில்ல சௌமியா அன்புமணியோட பேச்சு அதிகமா ஷேர் ஆகுது, அவங்க பேரும் அதுல இல்ல. நீ செக் பண்ணப்ப லீமா ரோஸ், சுதீஷ் செக் பண்ணப்ப பிரேமலதா விஜயகாந்த் வந்துச்சான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்பயும் அவர் சொல்றாரு நான் செக் பண்ண விட வந்துச்சு சத்யபாமா. சரி ஓகே, ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்து சாட் ஜிபிடி. இதுல வந்து அவங்க தம்பி நம்மளை பாராட்டிட்டாரு, நம்ம பாராட்டோம்ல, அதனால வந்து பிரேமலதா என்ன சொல்றாங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எம்பிஸ்ல பார்த்தோம்னா சுதீஷ் பேர் தான் வருதுன்னு சொன்னாங்க. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக எவ்வளவோ வந்து பண்றாரு, அதே மாதிரி லேடிஸ் எம்எல்ஏல என் பேர் வருதுன்னு இப்பதான் சொன்னாரு. அதான் சொல்லிட்டாரு, நீங்க வேற ஏன் திரும்ப சொல்றீங்கிற மாதிரி சாட் ஜிபிடி சொல்றத வச்சு இவங்க அதுவும் அப்ப சொல்லிச்சாங்கன்னு தெரியல, இவங்களா வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பாராட்டிக்கிறாங்க. என்னன்னா மத்தவங்க தான் பாராட்ட மாட்டேங்கிறாங்க, தம்பி அக்காவை நீ பாராட்டு, உன்னை நான் பாராட்டுறேன், மாத்தி மாத்தி பாராட்டிப்போம். அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளவு காமெடியா 2 பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் அங்கதான் பண்ணாங்க. இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, துரை வைகோ. ஏன்னா செங்கோட்டையன் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல பேசுறப்ப எப்படி மதிமுக உண்மையிலாம் போய் தலைவர்கள் மட்டும் இருக்கிற கட்சியா இருக்கும், அதே மாதிரி அதிமுகவும் தலைவர்கள் மட்டும் இருக்கிற கட்சியா மாற போகுதுன்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதை துரை வைகோ எடுத்துக்கிட்டு ஒரு மூத்த அரசியல்வாதி, டிவி கீழ நாங்க ஆதரவு கொடுக்குறோம், எங்க 2 எம்எல்ஏகளும் கூட கிடையாது, இந்த கிட்டமான தருணத்துல கூட நாங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் இப்படி வாய்த்தவர் பேசியிருப்பாரு, அவரோட பேசியிருக்க மாட்டாரு, வாய்த்தவரி வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவரு கூட சமாதானப்படுத்திடுவாங்க துரை வைகோ. வாய்த்தவரி வந்திருக்குமா
இனிமேல் தவறையும் உண்மையா பேசிட்டாருன்றாரா, என்ன சொல்ல வர்றாரு அவரு? இனிமேல் அப்படி பேச மாட்டாங்க நான் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு துரைவைக்காவே அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லிக்கிறாரு அவரு. இனிமே அப்படி பேசினா கூட்டணி விட்டு போயிருவோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலையா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. தெய்வமே கடவுளே நானும் அப்பா அழுதுடுவோம். ஆமா, அதனால வந்து போனாலும் இனிமே யாரும் சேர்த்துக்க மாட்டாங்கிறதுனால இங்கதான் இருந்தாகணும் கொஞ்ச நாளைக்கு. இன்னொரு பக்கம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பத்தி பேசும்போது சிஜேபி தலைவர் ஆக்சுவலி செங்கோட்டையன் சொன்ன உண்மைதானே, 2 எம்எல்ஏலாம் கூட கிடையாது, அப்பா அம்மா தான் இருக்கீங்க கேட்க. ஆமா, அதுதான் வாய் தரவழி உண்மையை சொல்லிட்டாருங்கிறது அப்படி சொல்லியிருக்காரு துரை வைகோ. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது சிஜேபி தலைவர் அபிஜித் தீப்கே ஒரு பேட்டியில சொன்ன விஷயத்த இன்னைக்கு திமுக காரங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவர்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிஎம்ஸா யார் யார் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின், இந்த சுகாதார கட்டமைப்புகள் அதெல்லாம் பற்றி பார்க்கும்போது கேரளாவில் இருந்த பினராயி விஜயன், அதே மாதிரி இந்த டெல்லி மாடல் ஸ்கூல்ஸு அங்கே உள்ள சில மருத்துவமனைகள் இந்த வசதிகள்லாம் பண்ணதை வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க 3 பேரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சிஎம்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால திமுக காரங்களும் சரி இடதுசாரிகளும் வந்து அதை எடுத்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, எக்ஸ்சிஎம் பேர்ல என் பேர் வருமானு கேட்கிறாரா மோடி? மோடி அவர் தான் பிஎம்மாவே இருக்கிறாரு, அவருக்கு எதிராக தான் போராடுறாங்க. பிஎம் சிஎம் இருந்தப்ப 2014 குஜராத் மாடல் வச்சுதான் பிஎம் ஆனார் அவரு. அவர் 2002 குஜராத்ல நடந்ததை பத்தி சொல்லிட்டாருன்னா அதனால அவர் பக்கமே போகல. சரி, இன்னொரு பக்கம் இந்தியாவில சுகர் விலைங்கிறதுனால அதிகமாயிட்டே போய்கிட்டு இருக்கு. 1 கிலோ சர்க்கரைங்கிறது 70 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் 100 ரூபா வரைக்கும் வரலாம் அப்படின்லாம் பேச வரப்படுது. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பாக்குறப்ப எல்லாரும் அவரை கையை காட்டுறாங்களே, பாபா எத்தனால் பாபா எல்லா கருமும் அங்க போய்கிட்டு இருக்கு, அதனாலதான் தட்டுப்பாடு வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் டன் ஆஃப் சுகர் கேன்ஸ் வந்து அந்த கரும்புகள்லாம் வந்து இதுக்கு போய்கிட்டு இருக்கு எத்தனால் தயாரிப்புக்கு. இந்த E20 அமல்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு தட்டுப்பாடே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. மல்லிகார்ஜுன கார்கே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கார்கே வந்து என்ன சொல்றாரு, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தடுத்து தசரா வருது, விநாயகர் சதுர்த்தி வருது, எல்லாரும் ஸ்வீட் கொண்டாடுன்னு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இது வந்து எத்தனால் தயாரிப்பு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு, கொண்டு போயிட்டு இருக்கு விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்றாரு. உண்மையில இப்ப சர்க்கரை விலை அதிகமாச்சுன்னா நம்ம டீ கடையில டீ விலை அதிகமாகும், பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாகும், இப்ப பன்னீர் சோடா விலை அதிகமாயிடுது. அதான் அதனால வந்து இது விலைவாசி உயர்வுக்கு தான் கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ஸோ அந்த இதுவரையும் ஒரு 10 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு சர்க்கரைக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால இறக்குமதி பண்றதெல்லாம் 10 வருஷ வரலாறுல இல்லாதெல்லாம் திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அவர் மட்டும் ஹாப்பியா இருக்காரு, நம்மளால ஸ்வீட் சாப்பிட முடியல, ஆனா அவரோட மகன்களும் நிதின் கட்கரியும் ஹாப்பியா இருக்காங்கிற மாதிரி குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா விலைவாசியை கட்டுப்படுத்துற பத்தி மத்திய அரசு ஒன்றும் யோசிக்கல, ஆனா விளக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது அதனாலலாம் இல்ல, நமக்கு வந்து தட்டுப்பாடு அது வந்துருச்சு, ஏன்னா விளைச்சல் கரும்பு பயிர்கள்ல நோய் வந்திருக்கு, அப்புறம் வந்து உலகளாவிய சூழலே பாருங்க, போர் சூழல்லாம் இருக்கு. ஸோ அதனால தட்டுப்பாடு இயற்கையா வந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையா வந்துச்சுதாங்க, நாங்க என்னங்க பண்ணுவோங்கிறாங்க இவங்க. பட் ஆனா என்னன்னா எத்தனால் பாபாவை எதிர்த்து டெல்லியில நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலான்ட்டு போனாங்க மாணவர்கள். அநேகமா அடுத்து குடும்ப பெண்கள் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சுயர்வல் எப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எத்தனால் பாபாவுக்கு எதிராக. இல்ல மைலேஜ் வேற E20 பெட்ரோல்ல பாதியா குறையுதுன்றாங்க, பயங்கரமா குறைஞ்சிருக்கு. 3ல இருந்து 5 கிலோமீட்டர் மைலேஜ் கண்டிப்பா குறையும்னு சொல்றாங்க. அது இன்னொரு 4 வருஷம் கழிச்சுதான் இன்னும் பயங்கரமா தெரியுங்கிறாங்க. இப்ப இன்ஜின் சைஸ் தான் நம்ம இருக்கோம், இப்பதான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா, இது எவ்வளவு தூரம் டேமேஜ் ஏற்படுதுன்னு தெரியறதுக்கே 4-5 வருஷம் ஆகுறாங்க. பழைய வண்டியெல்லாம் இன்ஜின்லாம் மறந்துடுற அளவுக்கு டேமேஜ் ஆகுன்றாங்க. ஒரு பெரிய கச்சேரி இருக்கு. இப்பதான் அண்மையில நிதின் கட்கரி உடம்ப குறைச்சேன், சுகர் எல்லாம் கம்மி பண்ணேன் அப்படிலாம் பேசினாப்ல. சுகர் விலையை மட்டும் ஏத்தி விட்டாரு. நான் மட்டும் கம்மி பண்ணா பார்த்தா எல்லாரும் கம்மி பண்ணுங்கிறதுக்காக இப்படி பண்றாரு நினைக்கிறேன். சுகர் சாப்பிடக்கூடாதுன்னா விலையை ஏத்தி விட்டாரு. விலையை ஏத்திட்டா 70 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. அவர் கரெக்டா தான் பண்றாரு. இப்ப பெட்ரோல் விலையும் ஏறுது, பெட்ரோலும் போட முடியாது, மைலேஜும் கொடுக்காது, நடந்து போவோம் எல்லாரும், வெயிட் குறையும்ல. சுகர் சாப்பிடாதனாலே வெயிட் குறையும். ஆமா, அதான் சுகர் கட் பிளஸ் வாக்கிங். என்ன ஒரு தொலைநோக்கு திட்டம் நிதின் கட்கரி. பெரும்பாலும் திமுக அதிமுக ஆட்சி காலகட்டத்துல மேட்டூர் அணைங்கிறது ஜூன் மாசம் திறக்கப்படும். இப்ப லாஸ்ட் இயர் பாக்குறப்ப கூட ஜூன் 12ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வச்சாரு. ஆமா, இப்ப ஜூன் மாசம் திறப்பாங்கன்னு பார்த்தா திறக்கல, ஜூலை மாசம் திறக்கல, ஆகஸ்ட் முடிய போகுது. டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. இப்பயாவது ஓபன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பண்றாங்களாம். அப்படியா? ஏற்பாடுலாம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கான். தண்ணி இருக்கா? தண்ணி வந்துருச்சான். அந்த அணை அந்த கொள்ளளவை எட்டி இருக்குங்கிறாங்க. ஓகே, விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தியா தான் இருக்கும். முதல்வர் விஜய்
மேட்டூருக்கே போறதா தகவல். 28ஆம் தேதி இங்கிருந்து ஃபிளைட் மூலமா சேலம் போய் சேலத்துல இருந்து கார் மூலமா மேட்டூர் போறாரு. ஓகே, பூத்தூர வீடியோ இப்போ ரெடி ஆயிட்டு பூத்துவா அந்த கூடையோட தூவாராங்கிற அன்னைக்கு பார்த்தா நமக்கு தெரியும். கூடையோட தூவின வீடியோ பயங்கர வைரல். முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் இவர் என்ன எப்படி வைரல் ஆக போறாருங்கிறது அன்னைக்கு தான் தெரியும். இல்ல அங்கதான் பஞ்சலாக் பேசுவாரா, அங்கே என்ன அணை கிட்ட பேசுவாரா? ஏற்கனவே பேசியிருக்காரு அணைய வச்செல்லாம் ஏதோ டைலாக்லாம். ஆமா, அந்த தண்ணி தொட்டிகள் எல்லாம் உட்காந்து பேசினாரு. ஆமா, விவசாயிகளோட உட்காந்து பேசினாரு. காட்சிகள்லாம் கத்தி படத்துல வந்து போகுது எனக்கு இப்ப. ஆமா, விவசாயிகளோட அப்ப உட்காந்து பேசினாரு. இப்ப விவசாயிகளுக்கு கொஞ்சம் தாமதமாயிருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாமும் அவர் பேசணும். சரி, ஓகே. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்களுக்காக பல நாடுகளுக்கும் நம்ம அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் பயணப்பட்டு போயிருக்காங்க மக்கள் நலனுக்காக. ஆமா, மக்கள் நலனுக்காக. அவங்க வந்து டூரு கிடையாது, இது வந்து இது அந்த வர்த்தக உறவு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக. வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யா போயிருக்காரு, ஜெய்சங்கர். நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவுக்கு போறாங்க. பக்கத்துல கனடாவும் இருக்கனால அங்கேயும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படியே ஒரே இதா அப்படின்னு கம்பைண்டா பிளான். இல்ல நிதித்துறை சார்பா நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் பேசுறதுக்காக போயிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அஜித் தோவல் அவர் அமைச்சர் ரேஞ்சுக்கு தான், அமைச்சரோட இப்போ முக்கியத்துவம்லாம் கொடுக்குற ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்காரு. அவர் சைனாவோட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அமைச்சர் பியூஷ் கோயல் வர்த்தகத்துறையில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ல, அதனால ஜப்பானுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஜப்பான் போயிருக்காரு. ஸோ வரும்போது மக்களுக்கு மிகப்பெரிய பரிசை வாங்கிட்டு இங்கே வருவாங்க. சரி, எப்பயுமே இவங்களோட தலைவர் தான் அடிக்கடி பயணம் போயிட்டு இருப்பாரு. அதுல தான் ஜி நீங்க மட்டும் போறீங்க, நாங்க போகக்கூடாதான்னு கேட்டு அவங்க வாங்கி போயிட்டாங்க போல. ஆனா இப்போ இவ்வளவு பேர் வெளிநாட்டுக்கு போய் ஏதோ ஒன்று பண்றாங்க, நம்ம எத்தனை நாள் பாபா இது இந்தியாலே உட்காந்து முடிச்சு விட்டுறாரு, எல்லாத்தையும் முடிச்சு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரோடு போட்டு அதுல ஒண்ணு முடிச்சிடுறாரு, இது பெட்ரோலை போட்டு அது ஒண்ணு முடிச்சிட்டாரு, சுகர் கேனையும் முடிச்சு ஸ்வீட் சாப்பிட விடாம பண்ணிட்டாரு. அவரால் எவ்வளவு முடியுமோ, ஏன்னா அவர் மோடி வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள வரும்போது, அந்த பதவி ஏற்புக்குலாம் வரும்போது எந்திரிச்சே நிக்கல, அவர் வந்து மோடிக்கு எதிரானவர் அப்படின்லாம் பேசினாங்க. இது நடக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மைதான் போல. மோடி கவர்மெண்ட்டை முடிச்சுட்டு தான் கிளம்புவாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் அவரோட செயல்பாடுகள் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பீகார்லயும் அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து எக்ஸாம்லாம் நடத்தியிருந்தாங்க. அதுல குளறுபடிகள் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு மாணவர்கள் போராட்டம் அங்கேயும் நடந்துச்சு. ஆனா இளைஞர்களை தாண்டி ஒரு ஜென் ஆல்பா கிட், ஒரு 6 வயசு பையன் அங்க ஒரு டிஷர்ட்லாம் போட்டு வந்து அந்த பையன் கொடுத்த பேட்டி அப்படிங்கிறதும் வைரலா இருக்கு. அங்க பீகார் முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காரு. 6 வயசு பையனே வந்து அப்பா சொல்லி சொல்றானா அவனே சொல்றானா? இல்ல, அவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க, பட் எங்க எதிர்காலம் அப்படி இப்படின்லாம் அவர் பேச அந்த சிறுவனோட வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. 6 வயசுல ஏபிசி படிக்கிறவங்க 1ஆம் கிளாஸ் போய் அதுல வந்து அந்த அளவுக்கு கோபமானோன்னா, இப்ப அந்த சிறுவனை போலீஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வைரல் ஆனோன்னா, பீகார் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல அந்த கூட்டத்துல அந்த சிறுவன் சிக்கிர கூடாதுன்னு பாதுகாப்பா கூட்டு போய் வச்சிருந்தோம், இது அரெஸ்ட் கிடையாதுங்கிற மாதிரி அவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஓகே, அந்த நாலேஜ் டெவலப் ஆயிட்டே இருக்காங்களே, ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கும். ஆமா, அடுத்து 1 வயசு குழந்தை பேச ஆரம்பிச்சிடும் போல தெரியுது, வயிற்றுல வெளியே உடனே போய்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. நம்மளோட அண்டை நாடான நேபாள், அதோட வடக்கு பகுதியில ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதுல வந்து அந்த உள்ள கட்டடங்கள் வந்து அப்படியே அடிச்சுட்டு போற காட்சியெல்லாம் பார்க்கும்போது நம்ம நெஞ்சம் வந்து பதபதைக்குது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை தான் அந்த பகுதி வந்து சந்திச்சிருக்கு. இது டிபெட்டை ஒட்டி உள்ள அந்த பார்டர்ல இந்த மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கதா சொல்றாங்க. இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்ன, நிறைய சுற்றுலா பயணிகள் அங்க போயிருந்திருக்காங்க. குறிப்பா இந்தியால இருந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் போனதா சொல்றாங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில இருந்து கிட்டத்தட்ட 57 பேர், புதுச்சேரி தமிழ்நாடு சேர்த்து போனவங்களோட லிஸ்டும் வந்து வெளியாயிருக்கு. இப்போ வரையுமே ஒரு 16 பேர் உயிரிழந்துட்டதா சொல்றாங்க. ஒரு 400க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்காங்க, தேடும் பணி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து உயிர் சேதம் இல்லாம அவங்க எல்லாம் திரும்ப வரணும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம பிரதமர் மோடியும் நேபாள் பிரதமரோட வந்து பேசியிருக்காரு. வேண்டிய உதவிகளை நாங்க செய்வோம் அப்படின்னும் இந்திய வெளியுறவுத்துறை சொல்லியிருக்காங்க. அந்த மக்களும் சரி, அந்த பகுதியும் மீண்டு வரணும் இந்த மிகப்பெரிய வெள்ளத்துல இருந்து. நிச்சயம் பிரார்த்தனை செய்வோம். ஈரான் அமெரிக்கா அந்த வார் முடியவே இல்லை. ஆனா அப்பப்போ வந்து நான் தான் பஞ்சாயத்து தலைவராக வந்து தீக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தது பாகிஸ்தான். பாகிஸ்தான்லயுமே கடுமையான பொருளாதார நெருக்கடி, கடன் மேல கடன் வாங்கி அதை கட்ட முடியாம உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப இந்த நாட்டாமா பண்ண விவகாரத்துல எனக்கு கொஞ்சம் கடன் தர முடியுமான்னு சொல்லிட்டு அமெரிக்காவை அணுகியிருக்காங்க. சுமார் 95,000 கோடி மட்டுமே கடனா கொடுத்தீங்கன்னா அண்ணனுக்கு செலவுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிருக்கு பாகிஸ்தான். எதுக்கு, என்ன செலவு பண்ணுவாங்க அவங்க? கடன் அடைக்கிறதுக்கு, அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு அப்படின்னு. பட் இந்த விட அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தகவல் வருது. ஆமா, உண்மை அப்படிதான் இருக்குது. அவங்களோட பொருளாதார சூழல் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. பாகிஸ்தான் மக்கள்
அவதிப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கால ஒரு ட்ரம்ப் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த H1B வீசா வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க வேலை பார்க்குறவங்கலாம் நாங்க சும்மா விட்டுற முடியுமா, அமெரிக்கர்களுக்கு தான் முன்னுரிமை எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு 98 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா இந்திய மதிப்புக்கு அங்க இருந்துக்கலாம், H1B வீசா வாங்கிக்கலாங்கிற மாதிரியான அறிவிப்புகள்லாம் வரும் போல தெரியுது. $103K தான் ஜஸ்ட் அப்படின்றாங்க. 1 crore இருந்துச்சுன்னா நாங்க எப்படில போட்டு இங்கே உட்காந்துப்போம். சரி, ஓகே. அமெரிக்கா பல்வேறு நாடுகள் மேலே டேரிஃப் போட்டு இருந்தாங்க, கனடா மேலேயும் போட்டாங்க. இப்போ கனடாவும் ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்களாம், நாங்களும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு யுத்தமும் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ணா பிரதமர் ஆகிட்டாருன்னா தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர்? திரும்ப திரும்ப இந்த ஒரு கேள்விதான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு தாவேகாரங்க சொல்றாங்களாம். தேசிய வெற்றி கழகம்னு பேரை மாற்றி நேஷனல் லெவலில் போகிறதா ஜூனியர் விட்டன் கவர் ஸ்டோரி வெளியிட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படிக்கிறப்ப, நிச்சயம் படிங்க. மாதம் 22,000 சம்பளம் வாங்குறேன், நீங்க கோடீஸ்வரி, அதனால உங்களுக்கு சிலிண்டர் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் நாம முன்னேறி செல்வது டிராஃபிக் ஜாம்ல மட்டும்தான். பிரச்சனை எல்லாம் நிரந்தரமா இல்ல, நாம தான் நிரந்தரமா பிரச்சனை கிட்ட இருக்கோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நியூ படத்துல சக்கரை இனிக்கிற சக்கரைன்னு ஒரு பாட்டு வரும். ஆமா, சக்கரை கசக்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்களே. நியூ கவர்மெண்ட்னு வந்து நீ சொல்ற மாதிரிதான் சக்கரை கசக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இனிக்கதான் செய்யும் சக்கரை, அப்படிதான் சொல்றாங்க எதிர்கட்சிகள். என்னப்பா அவங்களுக்கு என்னப்பா அது, இப்படின்னா காஃபி டீ வரப்போகுது, அப்படின்னா கரும்பு ஜூஸ் வரப்போகுது, இப்படின்னா எத்தனால் வரப்போகுது, அதை பெட்ரோலுக்குள்ள இப்படியே கலந்து விட்டுட்டு வித்துட்டு போறாங்க. அவங்க எத்தனால் இல்லாத பெட்ரோலோட ஓட்டு வண்டியை ஓட்டுவாங்க, அவங்க ஓட்டுவாங்க, என்ன வேணும். பட் நம்ம தானே பாதிக்கப்படுறோம். அதனால இந்த சக்கரை இனிக்கிற சக்கரைங்கிற அவார்டை வந்து மோடிக்கும் நிதின் கட்கரிக்கும் வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஏன்னா 70 ரூபாலாம் நம்ம வாழ்க்கையிலே பார்த்தது இல்லப்பா இவ்வளவு ரேட். 75ன்னு, அதாவது கிட்டத்தட்ட 40% அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஆமா, நான் விலை எல்லாம் பாக்குறப்ப 22 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்கிறீங்க 1 கிலோ சர்க்கரைய. அந்த காலத்துல வாங்கினீங்க, இப்பெல்லாம் பாரு 70 ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்கு. 45-50 ரூபா இருந்துச்சு இந்த ஏறுறதுக்கு முன்னாடி. நீங்க சொல்றது உங்க நீங்க காலேஜ் படிச்சப்பன்னு நினைக்கிறேன். நீங்களாம் வீட்டுல இருக்கிறப்ப உங்க வீட்டுல படத்தை கொடுத்து சக்கரை வாங்கிட்டு அடுப்புறது இல்லையா? உங்க காலமா இருக்கு, என் காலத்துல அப்படி இல்லை. நான் இப்பதானே வந்து எங்களுக்கு எனக்கு வரணும் 1 வயசு தாங்க எடுப்பேன், யாரும் நம்பிடாதீங்க. 1 வயசா? சரி, நம்ப மாட்டாங்க. நன்றி. BB National Plastic.